மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் எல்லாருமே தமிழில் ஹாப்பி பர்த்டே எழுதிட்டாங்க, இல்லை இங்கிலீஷ் எழுதிட்டாங்க, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இல்லை ஹிந்தியில் கூட எழுதி கேட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த கஸ்டமர் என்னடானா என்கிட்ட அரபிக் எழுதிட்டாங்கன்னு கேட்டாங்க. எனக்கு எப்படிங்க அரபிக்கில் எழுத தெரியும்னா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லை, சில்வர் ரிங்கை நீங்களே போய் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க, அது கேக்குள்ளே ஹைட் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் அவங்கக்கிட்ட கேக் கூட இல்லை, இருக்கிறதுலே பெரிய சைஸ் மட்டும் வாங்கிக்கோங்க, மற்றபடி எல்லாமே உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேடி வந்து உம்ராலேருந்து வராங்க, அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வேணும் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. இந்த கேக் வந்து அவ்வளோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதில் எழுதி இந்த அரபிக் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எப்படி இப்படி எழுதினீங்க, ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த அரபிக்கில் எழுதிட்டு கீழே வந்து கொஞ்சம் பிளைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மை ஹீரோ அப்படின்னு எழுதிட்டேன். அப்போ அந்த எம்டி ஸ்பேசஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு என்னமோ பார்க்குறதுக்கு. இன்னும் என்னங்க வெயிட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தான் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதே, மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது சர்ப்ரைஸ் பண்ணணும், இல்லைனா ஹிடன் கிஃப்ட்ஸ் வைக்கணும், அந்த மாதிரி எந்த வித கஸ்டமைசேஷனாலும் நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கஸ்டமைசேஷன் கேக் வாங்கிட்டா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பை.